இப்போ எல்லாருமே ஸ்பெக்ஸ் போட ஆரம்பிச்சிட்டா. எல்லாரும் அது காமனாக போயிடுது, குழந்தைங்கலேருந்து பெரியவாள் வரைக்கும். ஆனால் இந்த அக்யூட் ஐ ப்ராப்ளம், ஸ்பெக்ஸு போட்டும் சில பேருக்கு ரொம்ப ஐ ப்ராப்ளம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிறவா ரொம்ப கஷ்டப்படுறவாளுக்கு ஏதாவது ஸ்லோகா இருக்கான்னு நம்ம ஃபாலோவர் கேட்டிருக்கா. ஓகே, இது வந்து இப்போ நீ கேட்கறது எல்லாமே கரெக்டு தான். நீ கேட்ட அக்யூட் ஐ ப்ராப்ளத்துக்கு தான் இப்போ ஸ்லோகம். இப்போ டிஸ்க்ளைமரும் சொல்லிடு அப்புறம். கண்டிப்பா. நீங்க ஸ்பெக்ஸ் போட்டு இருக்கீங்க, அப்ப நீங்க ஸ்லோகம் சொல்றீங்க, அது மூட நம்பிக்கையா? அடுத்தது கேட்பா. எங்களுக்கு வந்து எங்களோட ஏஜ் என்ன, நாங்க ஏஜ்னால போட்டு இருக்கோம் இல்லையா? ஏஜ் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து கண்ணில் ரீடிங் கிளாஸஸ் தான் போட்டு இருக்கேன். ஆமா, இருக்கவே இருக்கு இல்ல. எங்களுக்கு வந்து எங்களோட ஏஜ் ஃபேக்டர் அப்படின்னு வந்துட்டா அவங்க கேட்கறவங்களே அவங்களும் அந்த ஏஜுக்கு போனா கண்ணாடி போட்டு தானே ஆகணும் இல்லையா? அப்படியே 70 வயசுல எல்லாம் கண்ணாடி போட்டுக்காம அப்படியே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருப்பாங்களா என்ன? இல்லையே. நீ கேட்கறதுலாம் ரைட்டு, ஆனா டிஸ்கிளைமர்லாம் வந்து போட்டு அப்படின்னு சொல்றோம். கேட்கும் போதும் லெஜிபிளா இருக்கணும் கொஸ்டின் இல்ல. சரி, நீங்க கேட்டீங்களே நான் சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா அதுக்கு இவ்வளோலாம் பிரச்சனை பின்னாடி இருக்கும்னு எனக்கு தெரியாது, சொல்றேன். சாக்ஷுஷோபினஷித் அப்படின்னு சொல்லிட்டு சூரியனுக்கான ஒரு ஸ்லோகம். பொதுவாகவே கண்ணு அப்படின்னு சொல்லிட்டாவே சூரியனுக்கு தான் மெயின் வந்தது. இந்த ஸ்லோகம் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஸ்லோகம். ஓம் சக்ஷூஷ் 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 தேஜோ ஸ்திரோ பவஹ மாம் பாகி பாகி த்வரிதம் சமய சமய மம ஜாத ரூபம் தேஜோ தர்ஷய தர்ஷய யதாஹம் அந்தோன் ஸ்யாம் தத கல்பய கல்பய கல்யாணம் குரு குரு யானி மம பூர்வ ஜன்மோ பார்ஜிதானி சக்ஷுஷ் பிரதிரோதக துஷ்கிருதானி சர்வாணி நிர்மூலய நிர்மூலய. இந்த ஐ ப்ராப்ளம், அக்யூட் ஐ ப்ராப்ளம் சொல்லும் போது இந்த இதுல ரொம்ப அழகா இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்திலே வந்திருக்கும். இதுல யானி மம பூர்வ ஜன்மோ பார்ஜிதானி அப்படின்னு அந்த லைன் இருக்கு இல்லையா? நம்ம பண்ணின போன ஜென்மத்துல வந்து பண்ணின சில கர்மாக்களோட விளைவுகள் தான் இந்த கண்ணுல வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்துதுங்க. இந்த ஸ்லோகத்திலே நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, கண் பார்வையை கொடுன்னு கேட்கறதோட நான் என்ன கர்மா பண்ணியிருக்கேனோ எனக்கு தெரியாது, ஆனா அதை வச்சுதான் நான் ஒண்ணு கேட்கறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா இந்த இடத்துல இன்னொன்னு சொல்லணும். அதாவது ஒருத்தரோட கரெக்டா சாப்பிட்ற நேரத்துல ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அந்த சாப்பாடை இன்னொருத்தர் புடுங்கி சாப்பிடுறது இருக்கு இல்லையா? அந்த மாதிரி பண்ணும்போது இந்த மாதிரி கர்மாக்கள்லாம் அனுபவிக்க வேண்டியது வரும். அதே மாதிரி இந்த பித்ருக்கள் தோஷம்னு சொல்றோம்ல, பித்ருக்கள் தோஷத்துல பித்ருக்கள்ல வந்து பித்ருக்களுக்கான விஷயங்கள் வந்து வீட்டுல செஞ்சிருப்பாங்கல்ல. ஒரு அமாவாசைக்கு திதி கொடுக்கறது, அப்புறம் தேவசம் அப்படின்னு சொன்னோம்னா அன்னைக்கு சமையல் எல்லாம் பண்ணிருப்பாங்கல்ல, அத பித்ருக்களுக்கு படைக்கிறதுக்கு முன்னாடி தெரியாம இவங்க சாப்பிட்டு இருந்தாலுமே இந்த கண் பார்வைக்கு பிரச்சனை வரும். அதனாலதான் பித்ருக்களுக்கு நம்ம எந்த ஒரு விஷயம் செய்யும் போது கூட பயபக்தியோட செய்யணும்னு. இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு தெரிஞ்ச ஒருத்தரே பார்த்து நினைச்சுக்கோங்க, அவரோட இதுல வந்து பார்த்திருக்கா கர்ம பலன் வந்து அவருக்கு வந்து கண்ணு வந்து சுத்தமா இல்லவே இல்லைன்னே சொல்லலாம், ஒரு பறவை அப்படிங்கிறதுன்னு. அவளுக்கு என்னத்தினால இந்த ப்ராப்ளம் அப்படின்னு போகும்போது, இந்த பித்ரு கடன்ல கொடுக்கப்பட்ட நம்ம வைப்போம் இல்லையா, எள்ளுருண்டை எல்லாம் பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த எள்ளுருண்டைய இவர் சாப்பிட்டிருக்காராம். எப்படி பித்ருக்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி, அதனால கண்ணு போச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால உங்களோட பூர்வ ஜென்மம் அப்படிங்கும்போது சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வருது இல்ல, தெரிஞ்சும் தப்பு பண்ணக்கூடாது. அதுதான் இதுல ரொம்ப பெரிய விஷயம்.